என்ன லட்சுமி? அவங்கள கண்டிப்பா கூப்பிட்டுதான் ஆகணுமா? என்ன லட்சுமி திரும்பவும் புதுசா ஆரம்பிக்கிற? இத நாம ஏற்கனவே பேசி முடிவு பண்ண விஷயம் தானே? பேசி முடிவு பண்ணி வச்ச விஷயம் தாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சே. அந்த சுப்பு நம்ம பேரனை கடத்தினது, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது, போலீஸ் சுப்புவை அரெஸ்ட் பண்ணது, அப்படி இப்படின்னு என்னென்னமோ நடந்து போச்சு. இந்த நிலையில அவங்கள கூப்பிட்டா நல்லா இருக்குமா? இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறமும் காயத்ரியோட மாமனாரும் மாமியாரும் காயத்ரிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசலங்க. அது காயத்ரி மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கு தெரியுமா? அவ நம்ம கிட்ட காமிச்சுக்கலனாலும் அவ மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்கா. இந்த நேரத்துல அவங்க மாமியார் வீட்ல இருந்து யாரு வந்தாலும் அவளுக்கு இன்னும் மேலும் கோவத்தையும் வருத்தத்தையும் தான் ஏற்படுத்துமே தவிர சந்தோஷமும் நிம்மதியும் இருக்காதுங்க. என்னங்க? நீ சொல்றது கரெக்ட் தான் லட்சுமி. ஆனா இன்னொரு விஷயத்தையும் நீ நினைச்சு பார்க்கணும். சம்பந்தி வீட்டுக்காரங்களை கூப்பிடாமலேயே நாம இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு வையே, அப்ப மட்டும் பிரச்சனை வராதா? காயத்ரி மாப்பிள்ளை மேலேயும் சரி, அவளுடைய மாமனார் மாமியார் மேலேயும் சரி, கண்டிப்பா கோவமும் வருத்தமும் இருக்கும். ஆனா இதையெல்லாம் சரி செய்ய வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையா? பிரச்சனையை கொடுத்த சாமி அதை சரி செய்யறதுக்கான சந்தர்ப்பத்தையும் நமக்கு கொடுக்கும். நாம தான் அதை புரிஞ்சு முழுசா அதை பயன்படுத்திக்கணும். காயத்ரியோட வயசுக்கும் அனுபவத்துக்கும் அவளுக்கு இந்த நிமிஷத்து கோபம் பெருசா தெரியும். ஆனா நமக்கு அப்படி தெரியக்கூடாது லட்சுமி. நாம அவ ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் சேர்த்துதான் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். நீ வரியோ வரலையோ, ஆனா நான் இப்போ சம்பந்தி வீட்டுக்கு போய் அவங்கள பேரனுடைய பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட போறேன். என்னோட இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன? நீங்க மட்டும் தனியா போனா நல்லா இருக்காது. நானும் உங்க கூட வரேன். சரி. இப்போ காயத்ரி கிட்ட என்ன சொல்லிட்டு போறது? ஆமால. சரி ஒரு நிமிஷம் இருங்க. அவ என்ன பண்றான்னு பாத்துட்டு எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டு வரேன். போ. ஐயா, 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 டிஃபன் வாங்கி வந்திருக்கேன். போய் குளிச்சுட்டு வரேன். சரிங்க ஐயா. தமிழக விவசாயிகள் நிர்வாண போராட்டம். பெண்களுக்கான மின்சார ரயில் பெட்டியில் சிசிடிவி கேமரா. 152 அடி உயர அணை பராமரிப்பு பணி. ஐயா பாருங்க ஐயா, நம்ம பாப்பாவை கொலை பண்ணிட்டாங்கன்னு போட்டிருக்காங்க. கல்யாணிய கொலை பண்ணிட்டாங்களா? கல்யாணி கல்யாணி எப்படி? எப்படியா? எப்படி சாமி? எப்படி? யாரு கொன்னது? யாரு தெரியலையா? யாரு யாரு யாருன்னு தெரியல. யாருன்னு தெரியலையா? என்ன நடந்தது தெரியலையா? யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியலையா? கல்யாணி 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 ஐயா, ஐயா கல்யாணி ஐயா, கல்யாணி. ஏய் சாமி, யாரு பண்ணாங்கன்னு தெரியல. யார் கொன்னது? ஐயா எனக்கு தெரிஞ்சாகணும். யாரு பண்ணாங்கன்னு தெரியலையா? ஐயா எந்திரிங்க ஐயா. என் பொண்ணு யாருன்னு பார்க்கலாம் ஐயா. Water mixing. Hey, சூர்யா, உன்னை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? ஏய், நீலாம் வாழ்றது வேஸ்டா. பேசாம செத்து போயிடு குர்ச்சி குர்ச்சி. சூர்யா, ஏன் சூர்யா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஹே, இங்க வாங்க. சுபுவா, ஏன் இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? நான் இந்த குதியை எப்போ விட்டுட்டேன். யாரும் இந்த குதி தான் என்ன விட மாட்டேங்குது. ஐயோ சூர்யா, இங்க வாங்க சூர்யா, இங்க வாங்க உட்காருங்க. குடிச்சு குடிச்சு உங்க ஹெல்த் நீங்க ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க
கொடுங்க. இல்ல விடு. முதல்ல கொடுங்க. மாட்டேன். கொடுங்க. விடு. ஐயோ சூர்யா ப்ளீஸ் சொன்னா கேளுங்களே. இங்க பாருங்க இதோ நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு படுங்க. வாங்க. சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம் எனக்கு. சூர்யா எனக்கு தினமும் தேவை குடி 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 மட்டும்தான். சூர்யா மெதுவா சூர்யா. சுபு, ஐயோ நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா? ஒன்று நீ கொடுக்குற டார்ச்சர், இன்னொன்று அந்த காயத்ரி கொடுக்குற டார்ச்சர். இது எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு ஒரே வழி ஏதோ என்னோட ஹெல்த் ட்ரிங்க் ஒன்று தான். சூர்யா முதல்ல இதை கொடுங்க. கொடுங்கன்னு சொல்றல. கொடுங்க சூர்யா. கொடுங்க சூர்யா ப்ளீஸ். கொடுங்க சூர்யா. சூர்யா கொடுங்கன்னு சொல்றல. சூர்யா ப்ளீஸ் கொடுங்க. ஐயோ சமந்தி, சமந்தி. ஏன் சூர்யா இப்படி பண்றீங்க? உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க, எல்லாரையும் கஷ்டப்பட வைக்கிறீங்க. இங்க கொடுங்க. கொடுங்கன்னு சொல்றல. நீங்க கொடுங்க. எந்திரிங்க கூட வாங்க. ஐயோ இருங்க நான் கிச்சன்ல பாக்குறேன். வாங்க சூர்யா. குடி ஒன்று தான் வேணும். ஐயோ சூர்யா. சூர்யா மெதுவா வாங்க. சாப்பிட்டு என்ன விடு. விடுன்றல யாரும் தருவாங்க. சூர்யா. சூர்யா எந்திரிங்க. சூர்யா வாங்க. எல்லாரும் டார்ச்சர் பண்ணானே என்ன வாங்க. யாருமே இல்லங்க. இல்லையா? எங்க காணுமே? ஒருவேளை அவங்க மாடியில இருப்பாங்களோ? மாடிக்கெல்லாம் போக வேண்டாங்க. பரவாயில்ல வா. சூர்யா மெதுவா வாங்க. ஏன் சூர்யா இப்படி பண்றீங்க? உங்களுக்கே தெரியலையா என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு? இருங்க முதல்ல சாப்பிடுங்க. சூர்யா அங்க பாக்கல. எனக்கு குடிதான் எந்திரிங்க. சூர்யா சூர்யா குடி வேணும். அம்மா இவ வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த சம்பந்திக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அப்பா பாலட்சுமி. அம்மா ஒரு நிமிஷமா. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அம்மா சொல்றத கேளுங்க. ஐயோ அவங்க வீட்டுக்கு போய் சொல்றதுக்கே அருவருப்பா இருக்கு. என்ன ஜென்மங்களோ, அசிங்க பிடிச்சதுங்க. பட்ட பகல்ல கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு கேவலம், மகா கேவலம். நீ கோவப்படும் போதெல்லாம் உன் கையில விழறேன் கால்ல விழறேன் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அழுததெல்லாம் அப்பட்டமான பொய். உன்னை திரும்பவும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக அவங்க போட்ட நாடகம். மாப்பிள்ள மன்னிப்பு கேட்டதெல்லாம் பார்த்து அன்னைக்கு காட்டுக்குள்ள ஏதோ தெரியாம தான் அந்த அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னு நானும் நினைச்சேன். ஆனா இப்போ இன்னைக்கு கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மை என்னன்னு புரியுது. இப்ப புரிஞ்சு என்னங்க பிரயோஜனம்? நம்ம பொண்ணோட வாழ்க்கை தானே நாசமா போச்சு. காயத்ரி ஏண்டி இப்படி இருக்க? அழணும் தோணுச்சுன்னா அழுதுரு. மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீத்துடுறி. அதாண்டி நல்லது.
இல்லம்மா, இனிமே அவங்களுக்காக நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட போறதில்ல. நான் அழுததெல்லாம் போதுமா? வாழ்க்கையில நிறைய அழுதுட்டேன். இனிமே எதுக்காக அழணும்? யாருக்காக அழணும்? போதுமா, போதும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்படி முடிவு கட்டுறதுன்னு எனக்கு தெரியும். சீக்கிரமாவே முடிவு கட்டுறேன். நீ இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியாது, உன்னை எங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சுதானே என் பொண்ணை நீ கொலை பண்ண. ஐயா, அது ஏதோ தெரியாம பண்ணிட்டீங்க. என்னடா தெரியாம? ஏண்டா இந்த சபாபதி தலைமறைவா இருக்கான், அவனால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைச்சுதானே என் பொண்ணை கொன்ன. ஏய், நீ கிரிமினல் பாடம் படிச்ச பள்ளிக்கூடத்துல நான் ஹெட் மாஸ்டர்டா. எங்கிட்டே விளையாட்ட காட்டிட்டல்ல. தெரியாம பண்ணிட்டீங்க. என் பொண்ணு எனக்கு தேவதாடா. அவளால எனக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனா அவளை நான் ஒரு தடவை கூட கை நீட்டி அடிச்சது கிடையாதுடா. ஏன்னா எனக்கு அவளை அவ்வளவு பிடிக்கும்டா, அவ்வளவு பிடிக்கும். அப்படிப்பட்ட என் பொண்ணை கொன்னுட்டியடா. எதுக்காக கொன்ன? எதுக்காக கொன்ன? பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே? பணத்தை வச்சு சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தானே? உன்னை நான் வாழ விட மாட்டேன்டா. ஐயா வேணாங்கய்யா. சாமி ஐயா, ஏய், இவங்களை கொல்லணும். ஆனா இவங்க ஒரு நிமிஷத்துல டக்குன்னு சாக கூடாது. இவன் இதுக்கப்புறம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த ஜென்மத்துல இவனுக்கு கிடைச்ச சாவை மறக்க கூடாது, மறக்க கூடாது. வேணாண்ணே. ஐயா வேணாயா. வேணாண்ணே. எப்படி எப்படா விட முடியும்? எப்படி? டேய் டேய், தப்பு பண்ண உனக்கு தண்டனை வேண்டாமா? அதான் நானும் கேக்குறேன். தப்பு பண்ண உனக்கு மட்டும் தண்டனை கிடைக்க வேணாமா சபாபதி? இனிமே உன்னால அங்க தப்பிக்கவே முடியாது. உன்னை ரொம்ப அழகா திட்டம் போட்டு பொடி வச்சு பிடிச்சிருக்க சபாபதி. இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன தாராளமா கைது பண்ணிக்கங்க. ஆனா அதுக்கு முன்னால நான் இவங்களை கொல்லணும். அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க. உனக்கு ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தி தான்யா. கொலை பண்றதுக்கு போலீஸ்காரங்கிட்டே பர்மிஷன் கேக்குறியா நீ? இவங்க என் பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க. அவ ஒரு அப்பாவி, ஒரு பாவமும் அறியாதவன். அவளை கொன்ன இவங்க கதையை முடிச்சிட்டேன்னா நீங்க என்ன தூக்குல போட்டா கூட சந்தோஷமா சாவுவேன். அவனை ஒன்னாலே ஒன்றும் பண்ண முடியாது, என்னாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் 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 ஒன்றும் பண்ண முடியாது? ஏன்னா உன் பொண்ணை இவன் கொலை பண்ணல. என்ன? வேற வேற யாரு? வேற யாரு? யாரு? என் பொண்ணை யார் கொலை பண்ணது? சொல்லுங்க சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க. யார் கொலை பண்ணது? சொல்லுங்க. கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாங்க. கல்யாணி. கல்யாணி, கல்யாணி. அப்பா. கல்யாணி, அம்மா கல்யாணி,
உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஒன்னும் இல்லப்பா. உன்னை கொலை பண்ணிட்டதா பேப்பர்ல. அது நாங்க போட்ட டிராமா. தலைமறைவா இருக்கிற உன்னை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு யோசிச்சேன். அப்பதான் எனக்கு இந்த ஐடியா தோணுச்சு. அதுக்கு உன் பொண்ணு கல்யாணியும் ஒத்துழைப்பு தரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெளிவா திட்டம் போட்டு இந்த கொலை நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணோம். நான் நினைச்ச மாதிரியே வந்து வசமா மாட்டிக்கிட்ட சபாபதி. ரொம்ப தேங்க்ஸ் கல்யாணி. சபாஷ் சபாஷ் இன்ஸ்பெக்டர். என் கையை வச்சு என் கண்ணையை குத்திட்டீங்க. சபாஷ் சபாஷ். கல்யாணி, கடைசியில நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க கைதாகணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல. நீங்க திருந்தணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதுக்காக தான்ப்பா நான் இப்படி பண்ணேன். நீங்க தண்டனை முடிஞ்சு ஒரு நல்ல மனுஷனா திரும்பி வரணும். உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்ப்பா. ஏய் வாயா. வாமா. ஓ போ போயா சீக்கிரமா. சொல்லுமா காயத்ரி, எப்படி இருக்க? என்ன பிரச்சனை? சார் இதை பாருமா காயத்ரி, நான் என் ஆஃபீஸ்க்கு வர சொல்லி உன்னை பல தடவை கூப்பிட்டுருக்கேன். அப்போல்லாம் நீ வந்ததே இல்லை. ஆனால் நீ என்னை தேடி பார்க்க வந்திருக்கன்னா நிச்சயமாக ஏதாவது பிரச்சனையாக இருக்கும்னு நான் கஸ் பண்ணேன். அதான் கேட்டேன். சொல்லுமா, என்ன பிரச்சனை? சார், என்னை பார்த்ததுமே எப்படி இருக்க காயத்ரின்னு கேட்டீங்க. உண்மையை சொல்லணும்னா நான் நல்லா இல்லை சார். ஏம்மா, என்னாச்சு காயத்ரி? என் ஹஸ்பண்டே எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. லைஃப்ல எனக்கு யாரு துரோகம் பண்ணியிருந்தாலும் அவங்கள நான் மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா என் சூர்யாவே எனக்கு துரோகம் பண்ணுத என்னால தாங்கிக்கவே முடியல. எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், அத ஒரேடியா நாசம் பண்ணிட்டாரு. சூர்யாவுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. காயத்ரி, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுமா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் சூர்யாவையும் சுப்புவையும் என்னால மன்னிக்கவே முடியாது சார். சரிம்மா காயத்ரி, இப்போ நீ என்ன முடிவு பண்ணிருக்க? சூர்யாவை ஒரேடியா என் வாழ்க்கையில இருந்து தூக்கி வீச போறேன் சார். எஸ், சூர்யாவை நான் டிவோர்ஸ் பண்ண போறேன். ஏன் சார்பா நீங்க தான் சூர்யாவுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வைக்கணும். என்ன சார்? காயத்ரி, நீ ரொம்ப அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுதுமா. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இதுக்கு மேலேயும் என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பொறுமையா இருக்க முடியாதுதாம்மா. ஆனா அப்படி இருந்தா உன் குடும்பம் ரெண்டாகாம இருக்கும்மா. மனசு ரெண்டானதுக்கு அப்புறம் குடும்பம் ரெண்டாகிறத தவிர்க்க முடியாது சார். காயத்ரி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. குடும்பம்னா எப்பவும் எல்லா விஷயத்திலையும் நேர்கோடாவே இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாதுமா. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப் அண்ட் டவுன் நிச்சயம் இருக்கத்தாமா செய்யும். ஒரு பக்கம் நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தா இன்னொரு பக்கம் நம்பிக்கை துரோகம்னு ஒன்று நிச்சயமா இருக்கும். அதையெல்லாம் நாம தாண்டி போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் குடும்ப வாழ்க்கைன்ற வண்டி எந்தவித சிக்கலும் இல்லாம நல்லபடியா ஓடுமா. என்ன சார் இப்படி சொல்றீங்க? குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காக மனசை கொண்டுட்டு வாழ சொல்றீங்களா சார்? இல்ல காயத்ரி, நான் மனசை கொண்டுட்டு வாழ சொல்லல, அதை சரி பண்ணிட்டு தான் வாழ சொல்றேன். இதை பாருமா, டைவர்ஸ் வாங்குறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா நாளைக்கு
குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த சமுதாயத்தில் தனியாக வாழ்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காதுமா. காயத்ரி, ஒரு பக்கம் டைவர்ஸ் அதிகமாகிட்டு இருக்கிறதால இன்னொரு பக்கம் சிங்கிள் பேரண்டிங் எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு காலத்தில் கூட்டு குடும்பத்தில் தாத்தா பாட்டின்னு நிறைய சொந்த பந்தங்கள் நடுவில் வளர்ந்த குழந்தைங்க இந்த காலத்தில் தனி கொடுத்தணுங்கிற பேரில் அப்பா அம்மான்னு ரெண்டே உறவுங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுவும் செதிஞ்சு போய் அப்பாவும் அம்மாவும் தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ வளர வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த வளர்ப்பு நிச்சயமாக சரியாக இருக்காது. குழந்தைங்க வீணாக போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால் காயத்ரி, உன் குழந்தையோட நல்ல வாழ்க்கைக்காகவும் அதுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணுன்றதுக்காகவும் உன் டைவர்ஸ் முடிவை நீ மாற்றித்தாம ஆகணும். சாரி சார், நீங்க இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் கூட நான் என் முடிவை மாத்திக்க விரும்பல. சிக்கின்னு பாக்குறிய மனச நினப்பெல்லாம் வெயிட்டாச்சு உள்ள என் தலையெல்லாம் வெயிட்டாச்சு புள்ள அல்டாப்பா சுத்திக்கின்னு சல்சாப்பு பண்ணிக்கின்னு மனப்போக்கில் வாழ்ந்து புட்டோமே கஷ்டத்தை தாங்கிக்கின்னு நஷ்டத்தை வாங்கிக்கின்னு பட்டா போட மறந்து புட்டோமே